ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு கூழ் செய்கிற டிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இது வந்து சத்து மாவு. குழந்தைங்களெல்லாம் பால்வாடியிலலாம் சேர்த்துனா அந்த சத்து மாவு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சத்து மாவு வச்சு நம்ம ஈஸியான குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக இன்னும் கொஞ்சம் பொருட்களெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கூழ் வந்து நம்ம காய்ச்சி கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன் பவுடர். ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதில் ஒரு கிளாஸ் சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு கிளாஸில் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா இலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா லிக்விட் ஃபார்முக்கு வந்துடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம இனி கேஸ் ஆன் பண்ணி கேஸில் வச்சுக்கலாம். கேஸில் வச்சாச்சு. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பீடில் வச்சோம்னா அடி பிடிக்கும். அடி பிடிச்சதுன்னா அப்படியே சுருண்டு குழம்பு வந்துடும். நம்ம ஸ்லோவிலே வச்சுட்டு நம்ம நல்லா இலக்கி கைவிடாமல் இலக்கி விட்டே இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு ஸ்மூத்தாக நல்லா கூல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். 5 மினிட்ஸ் நல்லா இதாகட்டும். பாருங்கள், நான் கொஞ்சம் ட்ரை நட்ஸு டேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 திராட்சை எடுத்துருக்கேன். ஒரு 2-3 முந்திரி பருப்பு இந்த மாதிரி குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு பேரிச்சம்பழம் குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம இது லைட்டாக கொதி வரும்போது கொஞ்சோண்டு நம்ம போடலாம். பாருங்கள், லைட்டாக அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கூல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நல்லா கொதி வரட்டும். இதில் நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பாலோட ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கொதி வந்தோடனே கொஞ்சம் இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். அந்த ஃப்ளேவருக்கு நம்ம கொஞ்சம் ஊற்றினா போதும். இந்த ஸ்டேஜுக்கு ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு பால் ஊற்றினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கெல்லாம் கட்டியாக இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டியாக இருந்தால் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ 6 மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. 6 மாதத்துலேருந்து இது வந்து 4 வயசு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் வந்து நம்ம சும்மா இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்குற டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. 6 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த ட்ரை நட்ஸு டேட்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களால வந்து மென்று சாப்பிட முடியாது இல்லையா? 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருமே இது வந்து ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸு இனி என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். என்கிட்ட இன்றைக்கி வந்து திராட்சையும் முந்திரியும் டேட்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இனி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அந்த
க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது பல்ல கடிப்படும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம இது ஒரு சின்ன பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இடையில இந்த முந்திரி, அப்புறம் திராட்சை, பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட ஸ்வீட்னஸ்ஸு, டேஸ்ட்டு, இந்த க்ரன்ச்சி சாப்பிடும்போது அந்த கடி படும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சத்துமாக வச்சுருந்தீங்கன்னா, இல்லைனாலும் நீங்கள் பால்வாடியிலலாம் போய் கேட்டிங்கன்னா, குழந்தையோட பேர் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் தருவாங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க, அது எப்படி செஞ்சு கொடுக்கறது, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வெறும் கூழ் நார்மலான ஒரு கூழ் காய்ச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நிறையா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும். அது போக ப்ளஸ் நம்ம இதில் டேட்ஸு, திராட்சை இதில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். அதோட வந்து முந்திரியோட இதுவும் இருக்குது. முந்திரி நம்ம சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இது மூணுமே நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கறனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானது கூட உடம்புக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. 6 மாத குழந்தைங்கலேருந்து நம்ம 3-4 வயசு வரைக்கும் குழந்தைங்க கூட கொடுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்க கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. இல்லாட்டினா நீங்கள் நல்லா பவுடராக கூட நீங்கள் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது கூட நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் கூழ் காய்ச்சி கொடுத்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க நல்லா கடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னா, நல்லா கடித்து மென்னி சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி கூட நம்ம போடலாம். சூப்பராக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.